Hey guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டரா க்ளோயிங்கா வச்சுக்கிறதுக்கான ஒரு ஹோம்மேட் சோப் தான் வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியும் இன்னொரு ஹோம்மேட் சோப் வந்து போட்டிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதையும் நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன், tan ரிமூவ் பண்றதுக்கு, டார்க்னஸ், டிஸ்கலரேஷன்லாம் ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல பார்க்க போற ஹோம்மேட் சோப் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்றதுக்கும் அதே மாதிரி ஸ்கின்னை வந்து நேச்சுரலான ஒரு க்ளோ ஸ்கின்ல மெயின்டைன் பண்றதுக்கும் இந்த சோப் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த சோப் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறது நார்மலா நம்ம வீட்ல எல்லாம் மோஸ்ட்லி அவைலபிளா இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். அண்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்பெஷலி ஒரு தனி பேஸ் சோப் பேஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ண போறது கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஸ்டோர்ஸ்ல அவைலபிளா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சோப் வந்து நம்ம பேஸா வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சோப் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், எந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் எந்த மாதிரி மெத்தட்ல நான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படிங்கறத பார்த்துடலாம். ஸோ கைஸ், நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திரிகாவுடைய கிளிசரின் சோப்பு தான் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஃபர்ஸ்ட்டு நான் போட்ட வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். அதில் யூஸ் பண்ணியிருந்த சோப்புக்கு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் தான் இது. ஸோ இது வந்து அதோட ஹாஃப் தான். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து சந்திரிகா, பியர்ஸ் இல்லைன்னா மெடிமிக்ஸோடைய கிளிசரின் சோப், இது மூணுமே கிளிசரின் சோப்ஸ் தான் அண்ட் பெஸ்ட்டாக குவாலிட்டியில் இருக்கும். ஸோ இது மூணில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியர்ஸ் சூஸ் பண்ணுறது தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோப்பை வந்து கட் பண்ணிக்கிறேன். இது சின்ன சின்னதாக இருந்தால் தான் ஈஸியாக வந்து மெல்ட் ஆகும். பெருசாகவே போட்டோன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கிறேன். நான் கட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய நைஃப் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம நார்மலாக குக்கிங்க்கெலாம் யூஸ் பண்ணுற எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி பழைய ஒரு நைஃப் எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக குட்டி குட்டியாக பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ப்ராசஸ் உண்மையை சொல்லணுன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக எடுத்துருக்கேன். நமக்கு வேணும்னா இன்னும் குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் பவுலில் நான் வந்து இதை எடுத்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டீல் பவுலை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் தான் நம்ம வந்து இதை மெல்ட் பண்ண போகிறோம். அதனால் பிளாஸ்டிக்கோ ஃபைபர் அந்த மாதிரி எடுக்காமல் இந்த மாதிரி ஸ்டீலாகவே யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சோப்புக்கு நம்ம ஹோம்மேடாக கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதை தான் ஆட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னை நல்லாவே பிரைட்டன் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆரஞ்சு பீல் பவுடராக கிடைக்காதவங்க ஆரஞ்சு தோலை வந்து காய வச்சு அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மூணாவதாக நான் ஆட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ பவுடர். பொட்டேட்டோ பவுடராக கிடைக்கல அப்படின்னா பொட்டேட்டோவை நம்ம வந்து நல்லா உருளைக்கிழங்கு நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை பிழிஞ்சு எடுக்கும்போது ஜூஸ் வரும் இல்லையா? ஸோ அந்த ஜூஸவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜூஸாக கிடச்சுன்னா அது யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா பொட்டேட்டோ பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து நான் இந்த இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த சோப்புக்கு மோல்டு வந்து நான் ரெடி பண்ணுறேன். நான் வந்து சோப் மோல்டாகவே தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் அதுக்கு பேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளைவுட்டோட பீஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மோல்டு தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஒரு மோல்டு தான் என்கிட்ட இருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து சோப் மோல்டு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேறு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை கூட யூஸ் பண்ணி நம்ம சோப் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மோல்டை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை ரெடி பண்ணி வச்சுட்டு மட்டும்தான் நம்ம இந்த சோப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு வெசலில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். இந்த பாத்திரம் நம்ம வந்து சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்குள்ளே தான் நம்ம அந்த பவுலை வந்து வைக்க போகிறோம். ஸோ அது வந்து தண்ணியில் படாமல் இருக்கணும். டைரெக்டாக பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே இறங்கக்கூடாது. டைரெக்டாக அந்த பாத்திரத்தோட பேஸோட ஒட்டக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எடுக்கணும். அதனால் ஃபஸ்ட்டாக எடுக்கக்கூடிய பாத்திரம் வந்து பெருசாக எடுத்துக்கோங்க. அடுத்து அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ இந்த சோப்பை அந்த பவுலோட இதில் வந்து வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். இது வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் தான் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த சோப்பெல்லாம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகி கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வர கொஞ்சம் வந்து டைம் ஆகும். ஸோ டைம் எடுத்து இதை வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நாள் முன்னாடி ஒரு சோப் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா குட்டிக்குரா சோப்போட கிளிசரின் சோப் தான் நான் பேஸாக யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி வேணும்னா பண்ணிக்கலாம். இது வந்து நான் பேலன்ஸ் இருந்ததுனால எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து கிளிசரின் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சோப்போடைய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்காது மோல்டில். அதனால் கிளிசரின் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மலான கிளிசரின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது 20-25 ரூபா அந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மல் கிளிசரின் நம்ம கடையிலேருந்து வாங்கி அதுவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நான் கொதிக்க விட்டுருக்கேன்.
கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த சோப்பு நல்லா வந்து மெல்ட் ஆகிட்டே இருக்குது. அண்ட் இந்த சோப்பு எவ்வளோ மெல்ட் ஆகிருக்குன்னு பார்க்குறதுக்கு நான் இதை பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனோட பேக் சைடு வச்சு நான் இந்த மாதிரி லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும் இந்த சோப் வந்து எவ்வளோத்துக்கு மெல்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேல் போர்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகவே தான் இருக்குது, ஆனால் கீழே நல்லா மெல்ட் ஆகிருக்கு. நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது அது நல்லாவே நமக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் கூட நான் வந்து மெல்ட் பண்ணுறதுக்கு விடுறேன். அடுத்து நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து இந்த சோப்பில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை போட்டுட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் மட்டும் போதும். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இன்னும் ஒரு 1.5 மினிட்ஸ் வந்து இதை நல்லா வந்து கொதிக்க விடலாம். இதோட மேல் சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்சே தான் இருக்குது, ஆனால் உள்ளே நல்லா வந்து மெல்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 1.5 மினிட்ஸ் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம அந்த மோல்டில் வந்து ஊற்றி வச்சிடலாம். ஸோ டைரெக்டாக எடுத்து ஊற்றணும், அதனால தான் ஃபஸ்ட்டே நம்ம மோல்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மோல்டில் இதை எடுத்துகிட்டு போய் போடுறேன். கொஞ்சம் வந்து திக்காகிடுச்சு இருந்தாலும், பட் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறது ரொம்ப லிக்யூடியாக இல்லை. ஸோ எனிவே நம்ம இதை வந்து இதில் போட்டாச்சு, போட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளைவுடோட சேர்த்து நான் வந்து 2-3 தடவை பார்த்திங்கன்னா கீழே அடிக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா சோப்புக்கு இடையில பபுள்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அந்த ஓட்டை மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இந்த மோல்டு கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிறதுக்கு தான் நம்ம இப்படி பண்ணுறோம். அண்ட் அவுட் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது சோப்போட அடி சைடு பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்திருக்கு. இதை அப்படியே கொண்டு வந்து மாற்றி எங்கேயாவது வச்சுருங்க. இது ஓவர் நைட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 hours ஆகுது நல்லா வந்து காய விட்டுறணும். இப்போ வந்து நல்லா இது காஞ்சிருச்சு. இப்போ இதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதோட அந்த மோல்டோடைய பேட்டர்னே நமக்கு வந்து வரும். இந்த மாதிரி அழகான பேட்டர்ன் வேணும் அப்படின்னா நீங்கள் மோல்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் ஏதாவது பிளாஸ்டிக் ரவுண்ட் கண்டெய்னர், ஸ்கொயர் கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதிலேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சோப்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இப்படி தான் இருக்குது. இதை மோல்டுலேருந்து எடுத்துட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour கிட்ட நல்லா காற்று வர்ற ஏரியாவை பார்த்து நல்லா வச்சு விட்ருங்க. அந்த இடத்துல அது நல்லாவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ட்ரை ஆகட்டும். மோல்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். அதை எடுத்து நல்லா காய வச்சதுக்கப்புறமா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். இது வந்து இப்படி உதிர்ந்தெல்லாம் போகாது. ஸோ அதுக்காக தான் ஜஸ்ட் யூஸ் பண்ணி காட்டுறேன். நார்மலாக சோப் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் நேரம் நம்ம பாடியில் இதை வச்சுட்டு வாஷ் பண்ணோன்னா நல்லா ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சோப் நான் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், இதோட ஃபைனல் அவுட்கம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அந்த மோல்டுலேருந்து இந்த சோப்பு வெளியே எடுக்கும்போது தான் 100% சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸோ எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.